பிறவி துன்பம் பெரும் துன்பம், அது தொடராம இருக்க என்ன வழிங்கிறத தெளிவா சொல்ல வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா. வாங்கோ கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மங்களகரமான மார்கழி மாதம் மலர்ந்து விட்டது. பனி எங்கும் மூட்டம். அதே நேரத்தில் மனதில் உள்ள பனிமூட்டம் விலகுகிறது. ஏனென்றால் நாம இறைவனை பற்றி பாடுகிறோம், அவனை பற்றி நினைக்கிறோம். இந்த 12வது பாட்டு, ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தைகள் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய். இதுல அவன்தான் படைக்கிறான், அந்த ஈசன் தான் காக்கிறான், அவன்தான் கரந்தும், கடைசியில அழிப்பும் அவன்தான் அழிக்கிறதையும் செய்யறான். ஆக ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் வந்துடுத்து இந்த பிறவி. இந்த பிறவி இனிமே வரக்கூடாது, நாம் மீண்டும் பிறக்க கூடாதபடி அவன் இறைவனுடைய அருள் வேணும். பிறவா வரம் தாரும்னு கேட்கிறோமே, அதுக்குத்தான் ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். கையில தீ வச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஈசன் என்ன பண்றான்? காத்தும் படைத்தும் அழித்தும் கரந்தும் விளையாடி, அப்பேற்பட்ட ஈசனை நாம் வணங்குவதற்காகத்தான் இருக்கிறோம். என்ன செய்யணும்? இதுக்கு முதல்லலாம் நம்ம ஒத்தொத்தியா எழுப்பினோம். இப்போ நேத்து இதுல நம்ம என்ன பார்த்தோம்? தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன. இப்பவும் என்ன சொல்றா? நம்ம தலையில இருக்கிற அந்த பூக்கள்ல வண்டு மொய்க்கிறது, அங்க தாமரை பூலையும் வண்டு மொய்க்கிறது. இந்த எல்லா இடத்துலயும் வண்டுகள் மொய்க்கிற அந்த பொய்கையில ஏத்தி இருஞ்சுனை பேர்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தியே. ஆர்த்த பிறவி கெடணும், நாங்க திருப்பி வரக்கூடாது. ஆனா இந்த பிறவி கொடுத்திருக்க இல்லையா நீ? ஆகையினால இந்த பிறவி கெடுவதற்கு இந்த பிறவியில் கிடைத்துள்ள பாக்கியமான உன்னை நாங்கள் சரணம் அடைகிறோம் அப்படிங்கிறதுக்கு பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீராடேலோரெம்பாவாய். இவ தலையில இருக்கிற பூவை அவ ஸ்நானம் பண்ற பொழுது அதுவும் மிதக்கிறது. அங்க தாமரை பூ, இதுக்கும் வண்டு வருது அதுக்கும் வண்டு வருதுன்னா எவ்வளவு செழுமை இருக்கணும். நீர் வளம் நிலவளம் இதெல்லாம் இருந்தாதான் அந்த இடத்துல வண்டுகள் இருக்கும். இப்பெல்லாம் வண்டுகளே பார்க்க முடியலையே இல்லையா? வண்டுகள், எல்லா பறவைகளும் இருக்கணும், எல்லா மிருகங்களும் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அப்பேற்பட்ட ஒரு இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து கரந்தும் விளையாடி, உனக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டுப்பா, நீ ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாம். நீ நினைச்சா படைக்கலாம், நினைச்சா காப்பாத்தலாம், நினைச்சா அழிக்கலாம். இது எல்லாமே உன் கை வந்தது. காரணம், உன் கையில நீ தீ வைத்திருக்கிறாய். தீ வைத்து உள்ளங்கையில தீ வச்சு வடவாக்னிய வச்சுண்டு ஆடுற அப்படின்னாக்க நீ எப்பேற்பட்ட வீரனா இருக்கணும், உனக்கு எவ்வளவு வலிமை இருக்கணும். உன்னுடைய பாத கமலங்கள் ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும் ஈஷா அப்படின்னு சொல்லி ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய். இந்த அழகான குளத்துல ஸ்நானம் பண்ற பாக்கியம் எங்களுக்கு இருக்கு. ஸ்நானம் பண்றது எதுக்காக? மன தூய்மை, அக தூய்மை. அகம்ங்கிறது உள்ளகம், இந்த உடல், இந்த ரெண்டுமே சுத்தமா இருக்கணும். எதுக்கு? அப்பதான் இறைவன் அங்கே அமர்வான் அப்படிங்கிறதாக ரொம்ப அழகா சொல்லியிருக்க. எனக்கு இந்த பாட்டுல என்ன பிடிக்கும்னா, ஆர்த்த பிறவி கெட எடுக்கும் போதே சொல்றாரு, இந்த பிறவி வேண்டாம், தீர்த்தன் நம் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். இந்த தில்லை சிற்றம்பலம்ங்கிறது சென்டர் ஆஃப் காஸ்மாஸ் அப்படிங்கிற அந்த உலகத்திற்கே, பிரபஞ்சத்திற்கே மைய புள்ளியில் அவன் ஆடுகிறான். ஆடுறான்னா இல்லையே, அவர் அப்படியே தானே நிக்கிறார் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதற்கு என்னுடைய ஆசான் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொன்னார். உனக்கு பம்பரம் விட தெரியுமான்னு கேட்டார். ஆமா அப்படின்னு. பம்பரத்தை நல்லா அந்த சாட்டையை வச்சு நல்லா சுத்தி வேகமா விடுற
அப்ப அந்த பம்பரம் என் பம்பரம் நிக்குது பாத்தியா அப்படின்பல்ல, சுத்துது நான் சொல்லுவேன், நிக்குது பத்தியாம்பியா. அப்ப அது சுத்துறது உனக்கு தெரியல, அவன் ஆடுகின்ற ஆட்டம் தான் இந்த உலகம் இயங்குகிறதுங்கிறதுக்கு இந்த பம்பரம் ஒரு உதாரணம் என்று ஐயா அன்னைக்கு எனக்கு 8-10 வயசும் போது சொன்னத இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, அந்த பம்பரத்தை மறந்துட்டோம். ஆனா அந்த பம்பரம் சாட்டையில அது வேகமா சுழல்கின்ற பொழுது பம்பரம் தெரியும், அது சுழல்வது தெரியாது. அது போலதான் ஈசன் அங்க சென்டர் ஆஃப் காஸ்மாஸ்ல தில்லையில் ஆடுகிறான். ஆடுவது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது, அவன் ஆட்டி வைக்கிறான் என்பது உள் மனதிற்கு புரிய வேண்டும் என்பதை ரொம்ப அழகான இந்த பாடல். இனி அடுத்த பாட்டை நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.